வணக்கம் நண்பர்களே. ஒரு நாட்டினுடைய கனிம வளம் இயற்கை வளங்களை அழித்தொழிப்பது என்பது அடுத்து வரக்கூடிய தலைமுறையை கொள்வதற்கு சமம். தமிழ்நாட்டில் அப்படி நடந்தது தான் மணல் கொள்ளை, கனிம வள கொள்ளை. கனிம வள கொள்ளை என்று ஒட்டுமொத்தமாக கூறுவதை விட மணல் கொள்ளை மட்டும் இப்போது இந்த பதிவில் நான் பதிவு செய்கிறேன். தமிழ்நாட்டில் நீர்வளத்துறை என்ற ஒரு அமைச்சகம் இருக்கிறது. அதற்கு அந்த நீர்வளத்துறையின் அமைச்சர் உங்களுக்கு யார் என்று தெரிந்திருக்கும். தெரியாதவர்களுக்கு சொல்கிறேன், துரைமுருகன். இவருக்கெல்லாம் தலைமைதான் முதலமைச்சர் ஸ்டாலின். இந்த மணல் ஆற்று மணல் அள்ளி ஒவ்வொரு ஆறுகளுக்கும் அந்த மண்ணின் தன்மை மாறுபடும். காரணம், அந்த ஆறு பயணித்து வரும் பாதைகளிலெல்லாம் உள்ள இயற்கை வளங்களை சுமந்து வருவதால் இந்த ஆற்று மணலுக்கு கட்டுமான தொழிலில் அது ஒரு ரா மெட்டீரியலில் ஒன்று. அப்போ அந்த மணலுடைய தரம் என்பது குறிப்பிட்ட ஆறுகளில் கிடைக்கும் அந்த மணலின் தரம் என்பது மிக அதிகமாக மதிப்பீடு செய்யப்படும். நான் சொன்ன மாதிரி அதில் பல இடங்களை கடந்து வருகிறது. அப்போ அதில் இயற்கை மினரல்ஸ் நிறைய இருக்கும். ஒரு தரமான கட்டுமானத்திற்கு பயன்படும். இந்த மணலை எடுப்பதற்கு நீர்வளத்துறையின் கீழ்தான் இந்த மணல் அள்ளுவதற்கு அனுமதி அளிக்கப்படுகிறது. அந்த அனுமதி அளித்ததில் எத்தனை 1000 கோடிகள் கொள்ளையடிக்கப்பட்டது? அது அமைச்சருக்கு நேரடியாக சேர்ந்ததா, ஸ்டாலினுக்கு தெரியாமல் நடந்ததா, அதிகாரிகள் மட்டுமே அத்தனை கொள்ளையும் அடித்தார்களா? இது நீதிமன்றம் தீர்மானிக்க வேண்டிய விஷயம். ஆனால் நாம் அடுத்து வரக்கூடிய தேர்தலில் இவர்களெல்லாம் இப்போ இருக்கிற ஆளும் கட்சி போட்டியிடுகிறது. இவர்கள் இதை கண்டும் காணாமல் விட்டிருந்தாலும் தவறு தானே. ஐயா, நாங்கள் 1 பைசா வாங்கலை மணல் கொள்ளையில் அப்படின்னு சொன்னாலும் உங்கள் கண்களுக்கு தெரியாமல் உங்களுடைய கவனத்திற்கு அப்பாற்பட்டு இவ்வளவு பெரிய கொள்ளை. ஏதோ அவங்க ஒரு வண்டி மணல் அள்ளிட்டு போனாங்கன்னு இல்லை. அவர்கள் எடுத்திருக்கும் மணல் கொள்ளையின் அளவு கூறுகிறேன், கேளுங்கள். பொதுவாக நீங்கள் மணல் வாங்க வேண்டும் என்றால் 2020, 21 ஒரு சட்டம் கொண்டு வருகிறார்கள். 21 அதாவது மொபைல் ஆப் மாதிரி ஒரு அப்ளிகேஷன், ஆன்லைன் அப்ளிகேஷன் ஆப். இந்த ஆப்பில் உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு தேவையான மணல், உதாரணத்திற்கு 1 யூனிட், 2 யூனிட், 3 யூனிட் வேணும் அப்படின்னா அந்த யூனிட் அளவில் தான் கொடுப்பாங்க. அது நீங்கள் பதிவு பண்ணணும். அந்த ப்ரியாரிட்டி அடிப்படையில் தான் உங்களுக்கு மணல் கிடைக்கும். பொதுவாக இந்த மணல் அள்ளப்படும் பொழுது அங்கு சிசிடிவி பொருத்தப்பட்டிருக்கும். நீர்வளத்துறையினுடைய உதவி செயற்பொறியாளர் அதுக்கு அனுமதி அளிக்க வேண்டும். வருவாய்த்துறை அனுமதி அளிக்க வேண்டும். இத்தனை அனுமதிகளையும் பெற்ற பிறகுதான் எந்த நபர் ஆப் மூலமாக, ஆன்லைன் மூலமாக அப்ளை செய்தாரோ அவருக்கு மணல் சப்ளை செய்ய வேண்டும். இதெல்லாம் நடந்ததா என்பதுதான் இப்போது கேள்விக்குறி. ஆப் வேலை செய்யாது. இதற்கென்றே இருந்த நபர்கள், இந்த மணல் அள்ளும் கான்ட்ராக்ட், அந்த ஒப்பந்தம் பெற்றவர்கள் ராமச்சந்திரன், ரத்னம், கரிகாலன், இந்த 3 பேர் கையில் தான் இந்த மணல் மாஃபியா என்று கூட சொல்லலாம். இந்த 3 பேரின் அதிகார பிடியில்தான் தமிழ்நாடு மணல் சப்ளையே இருந்தது என்றுதான் உண்மை, யதார்த்த உண்மை. ஆவணங்கள் மூலம் நிரூபிப்பது என்பது அது அடுத்த கட்டம். இவர்கள்ட்ட தான் நீங்கள் ஆப் வேலை செய்யலைன்னா சப்ளைட்ட அந்த கான்ட்ராக்டெலாம் கேட்கணும். ஆனால் அரசு நிர்ணயித்திருந்த ஒரு யூனிட் விலை என்பது 1500 ரூபாய் இல்லை 2000 ரூபாய் இருக்கும். ஆனால் நீங்கள் 30,000 கொடுத்தால் மட்டுமே, கிட்டத்தட்ட தோராயமாக 30,000 ரூபா ஒரு யூனிட் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு மணல் கிடைக்கும். 1500, 2000 ரூபாய் இங்கே இருக்குது, 30,000 இங்கே இருக்குன்னு பார்த்துக்குங்க. எத்தனை மடங்கு. இதை நீங்கள் செய்தாலுடைய உங்களுக்கு அந்த மணல் கிடைக்காது. மணல் கிடைப்பதில் உங்களுக்கு தாமதம் ஏற்படும். அது கிடைக்காது, தாமதம் என்ன கிடைக்காது. அப்போது இதில் அனுமதிக்கப்பட்ட அளவுன்னு ஒன்று இருக்குது. ஏன்னா அளவுக்கு அதிகமாக நீங்கள் மணலை தோண்டிட்டீங்கன்னா மழை காலங்களில் அந்த நீரெல்லாம் ஊருக்குள்ளே போயிடும். ஆறில் போகாமல் ஊருக்குள்ளே அந்த வெள்ளம் போயிடும். அப்படிங்கிறதுனால குறிப்பிட்ட அளவு மணல் மட்டுமே அள்ளுவதற்கு அனுமதி உண்டு. இவர்கள் அதையும் செய்தார்களா என்றால் அதுவும் கேள்விக்குறிதான். சரி, இதில் அரசு நிர்ணயித்த விலையை விட அதிகமான விலைக்கு இவர்கள் விற்றிருக்கிறார்கள் என்று சொன்னோம். ஆனால் அரசுக்கு வருவாய் என்று, இதற்காக அரசுக்கு வருவாய் என்று அவர்கள் காட்டியது 2001 2023 வரைக்கும். நல்லா கவனிச்சுக்கோங்க. 26 இந்த பதிவிடும் நாள் வரை இந்த அரசு பதவியில் இருக்கிறது, ஆட்சியில் இருக்கிறது. அவர்கள் 2001 2003 வரைக்கும் மட்டுமே கிட்டத்தட்ட 35 கோடி ரூபாய் தான் அரசுக்கு வருவாய் காட்டியிருக்கிறார்கள். 36 கோடி வச்சுக்கோங்க. ஆனால் அவர்கள் கொள்ளையடித்ததாக, அதாவது அளவுக்கு மீறி, அனுமதிக்கு மீறி எடுத்தால் அது கொள்ளை தானே.
அளவுக்கு மீறி மணல் எடுத்ததின் மதிப்பு 4736 கோடி என்று கணக்கெடுக்கிறது அமலாக்கத்துறை. அப்போ இது எப்படி அமலாக்கத்துறை வரும்? பல்வேறு இடங்களில் பதிவு செய்யப்பட்ட புகார்கள், எஃப்ஐஆர், முதல் தகவல் அறிக்கைகள், இந்த மணல் கடத்தல் தடுப்பை செய்த ஒரு விஓ கொலை செய்யப்படுகிறார். அப்போ அது ஒரு எஃப்ஐஆர் வழக்காக பதிவாகிறது. இப்படி பல்வேறு தரப்புகளில் ஏற்பட்ட அந்த எஃப்ஐஆர்களை வச்சு தான், ஏன்னா அப்போ தான் பணப்பரிமாற்றம், சட்டவிரோத பண பரிமாற்றம் அப்படின்னு சொல்லி அமலாக்கத்துறை விசாரிக்க இயலும். அப்போ அமலாக்கத்துறை இந்த எஃப்ஐஆர்களின் அடிப்படையில் இந்த கொலை சம்பவம், ஒரு விஓ கொலை செய்யப்பட்டார் மணல் கடத்தலை தடுத்ததற்காக, எத்தனை கொடூரமான நிகழ்வு என்று பாருங்கள். இந்த கொலை செய்யப்பட்ட அந்த கொலை நிகழ்வு இந்த எஃப்ஐஆர்கள்லாம் வச்சு அமலாக்கத்துறை விசாரணை செய்கிறது. இந்த அமலாக்கத்துறை விசாரணை என்பது சாதாரணமல்ல, எல்லாத்தையும் விசாரிக்கிறாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, கோரக்பூர் ஐஐடியிலிருந்து ட்ரோன் மூலமாக, ஏன்னா இது சாதாரணமாக மனிதர்களை கொண்டெல்லாம் இங்கேருந்து அங்கே வரைக்கும் அளந்து பாருங்கள்லாம் சொல்ல முடியாது, அது கஷ்டம். அப்போ ட்ரோன்கள் மூலமாக ஒரு ஏரியல் வியூவில் அந்த இடத்த பூரா ஆய்வு பண்ணுறாங்க. எவ்வளோ இடங்களில் மணல் அள்ளப்பட்டிருக்கு, அப்போ இவ்வளோ அள்ளப்பட்டிருந்தால் எத்தனை குவான்டிட்டி மணல் அளவு அங்கே யூனிட் அங்கே எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத கணக்கீடு, அறிவியல் பூர்வமாக கணக்கீடு செய்கிறார்கள். கோரக்பூர் ஐஐடி மாணவர்கள், இன்னும் ஒரு நிறுவனம் எல்லாம் சேர்ந்து எடுக்கிறது. இது எப்போ எடுத்ததுன்னா 19/9/2023, அதாவது அக்டோபர் மாதம். நல்லா, ஏன் அக்டோபர் மாதங்கிறது நல்லா கவனிச்சுக்கோங்க. அக்டோபருக்கு பிறகு மழைக்காலம் தொடங்கிவிடும் தமிழ்நாட்டில். இப்போ இவங்க அக்டோபர் மாதமே கணக்கு எடுத்துட்டாங்க. உடனே வழக்கு பதிவு செய்ய முடியல, அவங்களால நீதிமன்றம் நோக்கி போக முடியல. காரணம், ஏதோ ஒரு காரணத்திற்காக அவர்கள் தாமதப்படுத்துகிறார்கள். இது அந்த அமலாக்கத்துறை. இந்த அமலாக்கத்துறையின் காலதாமதம் காரணமாக மழைக்காலம் வந்து விட்டது. அதுக்கப்புறம் மணல் ஆத்திரம் வெள்ளம் ஓடிச்சுன்னா அதுக்கப்புறம் இங்கே போய் அளக்கிறது, இதில் தாமதமாகிறது. இதற்கிடையில் இது முடிந்தவுடன் வழக்கு பதிவு செய்யப்படுது. அப்போ ஒரு பெரிய ஆவணங்கள் இருக்காது. இருப்பினும் அவர்கள் சேகரித்த ஆவணங்களை வைத்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு பண்ணுறாங்க. இந்த வழக்கிற்கு நன்றாக கவனியுங்கள், மக்களுக்கு சொந்தமான இயற்கை வளங்களை, அந்த ஆற்று படுகைகளில் இருக்கக்கூடிய மணலை கொள்ளையடித்தது மக்கள் பணத்தை. அதே மக்கள் வரி பணத்தில் இந்த நீதிமன்ற உத்தரவிற்கு, இந்த நீதிமன்ற வழக்கிற்கு உச்ச நீதிமன்றம் போய் தடை வாங்குகிறார்கள். எத்தனை 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 தைரியமான கேவலமான ஒரு செயலை இந்த அரசு செய்கிறது என்று பாருங்கள். எனக்கு திமுகவின் மீது பொறாமையோ தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியோ இல்லை. ஆனால் இப்படி செய்தது தவறில்லை, குற்றம், பாவம். ஒரு எதிர்கால சந்ததியை நீங்கள் குழிக்குள்ளே போட்டிருக்கீங்க. எதிர்கால சந்ததியில் குழிக்குள்ளே போட்டு புதை மணலில் போட்டு புதைச்சிருக்கீங்க. அதற்கு சமம். கூட்ட நெரிசலில் மிதிப்பட்டு சாவது ஒரு பக்கம் என்றால், இது போன்ற மணல் கொள்ளை அடித்து அந்த குழியில் போட்டு சாகடிக்கிறது ஒரு பக்கம். உண்டா இல்லையா? நான் அதிகபட்சமாக சொல்லவில்லை. இப்படி செய்த அரசு ஏன் உச்ச நீதிமன்றம் போய் இந்த வழக்குக்கு தடை வாங்க வேண்டும்? அமலாக்கத்துறை விசாரிக்கக்கூடாது. அப்புறம் எவன் விசாரிக்கணும்? விசாரிப்பது ஒரு நீதிமன்றம். நீங்கள் உங்ககிட்ட ஆவணம் இருந்தால் கொடுக்க போறீங்க, அவங்க கிட்ட இருக்க ஆவணத்தை அவங்க கொடுக்க போகிறாங்க. சரி தவறு என்பதை முடிவு செய்ய வேண்டியது உயர்நீதிமன்றம், அது அப்பலேட் அத்தாரிட்டி. அதில் வர்ற முடிவுகளை வச்சு இவங்க உச்ச நீதிமன்றம் போயிருந்தால் கூட அதை ஒரு நியாயம்னு சொல்லலாம். ஐயா, அது வழக்கமான நீதிமன்ற நடைமுறைன்னு சொல்லலாம். ஆனால் அட்டூழியமாக, அநியாயம், அக்கிரமம் அத்தனைக்கும் உச்சமாக ஒரு இயற்கை வளங்களை கொள்ளையடித்த பணத்திலேயே 4000 கோடியை கொள்ளையடிச்சிட்டு வெறும் 36 கோடியை கணக்கில் காட்டினீங்கன்னா மனசாட்சி இருக்கா? விளங்குமா? இப்படியா செய்கிறது? இதை செய்தவர்கள் எனக்கு தெரியாது என்று முதலமைச்சரும் நீர்வளத்துறை அமைச்சர் மாபெரும் மாண்புமிகு துரைமுருகன் இன்னமும் கேலி கிண்டல் கோமாளி வேலை பார்த்து தெரிவார். வயசில் பெரியவர், அவர் அப்படி சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்கிறேன். அவர் செய்யும் வேலைகளில் ஏதாவது ஒரு மெச்சூரிட்டி இருக்குமா, முதிர்ச்சி இருக்குமா? கோமாளி மாதிரி பேசுறது, கருணாநிதி குடும்பத்துக்கே துதி பாடுறது, இதை தவிர வேறு ஏதாவது செஞ்சுருக்காரா? இவர் அமைச்சரா? நம்ம தலையெழுத்து. எத்தனை தலைமுறை அமைச்சர் இவர்? பொதுப்பணித்துறை, இவங்க ஆட்சிக்கு வந்தாலே பொதுப்பணித்துறை அவருக்கு தான். இன்னமும் காட்பாடி வேட்பாளர், காட்பாடியில் இருக்கும் மக்கள் தான் ரொம்ப சுதாரிப்பாக இருக்கணும். சுதாரிப்புன்னு அவரால் ஆதாயம் பெற்றவர்கள் திரும்பவும் களத்தில் நின்று அவருக்காக வேலை செய்வாங்க.
நம்ம தான் வாழ்க ஜனநாயகம்னு கோஷம் போட வேண்டிதான். ஆக இந்த மணல் கொள்ளையை 2001 2023 வரைக்குமே இவ்வளோ அடிச்சிருக்காங்கன்னா அதுக்கப்புறம் எவ்வளோ அடிச்சிருப்பாங்க. இதில் இன்னொரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா, இவங்க எல்லாத்தையும் மறுத்தாங்க. அந்த ட்ரோனில் எடுத்தது அது எடுத்தது எல்லாத்தையும் மறுத்தாங்க. ஆனால் இந்த ஒப்பந்ததாரர்கள், அதை முக்கியமான விஷயம் தான், அதை சொல்ல நான் கடைசியில் சொல்கிறேன். இந்த ஒப்பந்ததாரர்கள் வாங்கிய நவீன இயந்திரங்கள், அதாவது மணல் அள்ளுவதற்கு அந்த ஜேசிபி இன்னொரு கம்பெனி உண்டு. இந்த 2 இயந்திரங்களும் அந்த ஒரு பக்கெட் மாதிரி ஒன்று இருக்கும், அதை வச்சா மணல் அள்ளும். இந்த மணல் அள்ளுவதை இப்போ இருக்கிற நவீன தொழில்நுட்பம், அதாவது காரில் எல்லாம் பார்த்துருப்பீங்க, அவங்க கம்ப்யூட்டரில் அந்த காரை இணைச்சிட்டாலே போதும், இது எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குது, எத்தனை முறை ரிப்பேர் பார்த்தாங்க, என்னென்ன ஸ்பேர் பார்ட்ஸ் மாறி இருக்குது, என்ன உதிரி பாகங்கள் வீக்காக இருக்குது, எல்லாத்தையும் ரிசல்ட் சொல்லிடும். அது மாதிரி இந்த ஜேசிபி இயந்திரங்களில் எவ்வளோ டீசல் போட்டாங்க, எவ்வளோ நேரம் ஓடிச்சு, எவ்வளோ நேரம் அதனுடைய இயந்திரங்கள் வேலை செஞ்சது, எல்லா விவரங்களும் இருக்குது. இயந்திரம் போய் சொல்லுமா? அந்த அடிப்படையிலும் தான், அந்த விவரங்களையும் சேகரித்து தான் இந்த வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்புறம் என்ன மண்ணாங்கட்டி இதில் உங்களுக்கு உச்ச நீதிமன்றத்தில் போய் பூராத்தையும் பிடிங்கி தள்ளுறீங்க? என்ன மண்ணாங்கட்டி தடவை உங்களுக்கு? அப்போ ஜேசிபி போய் சொல்லுதா? ட்ரோனில் எடுத்த கோரக்பூர் ஐஐடி போய் சொல்லுதா? எதையாவது ஒன்று நம்பணும்ல ஐயா. ஐயா, ஒன்று மனுஷனை நம்புங்க, அல்லது இயந்திரங்களை நம்புங்க, அல்லது யதார்த்தமாக அங்கே போய் மனிதனை வச்சே நீங்கள் பாருங்கள், எவ்வளோ பள்ளம் தோண்டி குழியாக தோண்டி போட்டிருக்கீங்க. எதிர்கால சந்ததிக்கு சவக்குழி தோண்டியது இந்த அரசாங்கம். அரசாங்கம் சொல்கிறது தப்பு இல்லை, ஒப்பந்ததாரர்கள் செய்தார்கள் எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு போக முடியுமா? ஒரே நாளில் எல்லா குழியும் தோண்டிட்டானவன் எத்தனை நாள் தோண்டி இருப்பார்கள்? வருவாய்த்துறை என்ன செய்தது? நீர்வளத்துறை என்ன செய்தது? இந்த மணல் எழுவதற்கு அனுமதி அளித்த உதவி செயற்பொழியாளர்கள் என்ன செய்தார்கள்? ஸோ அதிகாரிகளும் அமைச்சர்களும் முதலமைச்சரும் சேர்ந்து நடத்திய கொள்ளை நாடகம். இதில் தப்பு இருந்தால் நீங்கள் பதில் சொல்லுங்கள். இதுக்கிடையில் இன்னொரு அத்தாட்சி வேறு இருக்குது. இவங்க மணல் எடுத்துகிட்டு வானத்தில் பறக்க முடியாது, லாரியெல்லாம். அந்த டிப்பர் லாரியெல்லாம் அந்த டோல் கடந்து தான் போகணும். டோல் கட்டணும்ல, அப்போது எத்தனை முறை இந்த டோலை கடந்து சென்றது என்ற கணக்கு ஒன்று இருக்குது இல்லையா? இதெல்லாம் தெரியாமல் அடுத்த முட்டாளாவதா ஒரு துணை முதலமைச்சர் இருப்பார். அப்பாவுக்கு தெரியல, பையனுக்கு அவர் சீனியர் அமைச்சர், அவர் அப்படியே கொள்ளையடிக்க விடணும், கட்சிக்கு கொடுப்பார், மாநாடு நடத்துவார். ஐயா, இதெல்லாம் என்னுடைய குற்றச்சாட்டு. தவறு இருந்தால் சொல்லுங்கள். இது போன்ற செய்திகளை உங்களுக்கு நீங்கள் பெறணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் சொல்லும் குற்றச்சாட்டுகளில் மறுப்பு இருந்தால் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் பதில் சொல்லலாம். உடன்பாடு இருந்தாலும் சொல்லலாம், முரண்பாடு இருந்தாலும் சொல்லலாம், நாகரிகமான வார்த்தைகளில். நன்றி. மீண்டும் சந்திப்போம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.